ஃப்ரெண்ட்ஸ், யாராவது கஷ்டத்தில் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உதவுவீங்களா இல்லையா? வாங்க ஒரு அழகான கதையை பார்க்கலாம். Mini Bible Joy. ஒரு நாள் இயேசு மக்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதித்துக் கொண்டிருந்தார். நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்து நின்று இயேசுவை பார்த்து, போதகரே, நித்திய ஜீவன் பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு நியாயசாஸ்திரி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்று கூறிவிட்டு இயேசுவை பார்த்து இன்னொரு கேள்வி கேட்டான். இதில் பெறன் யார்? அதற்கு இயேசு ஒரு சின்ன கதையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதையில் ஒரு மனிதன் இருந்தான். அவன் ஒரு பாதையில் தனியாக நடந்து சென்றான். அந்த இடம் மிகவும் அமைதியாக இருந்தது. அப்போது திடீரென்று கொள்ளையர்கள் வந்தார்கள். அவர்கள் அவனை அடித்து அவனுடைய எல்லாம் பொருட்களை எடுத்துக்கொண்டார்கள். அவனை காயமடைந்த நிலையில் விட்டுவிட்டு சென்றார்கள். அப்போது அந்த வழியாக ஒரு ஆசாரியன் வந்தான். அவன் பார்த்தான், ஆனால் உதவாமல் சென்றான். அப்படியே அந்த வழியாக ஒரு லேவியன் வந்தான். அவனும் பார்த்தான், உதவாமல் சென்று விட்டான். பிறகு அந்த வழியாக ஒரு சமாரியன் வந்தான். அந்த சமாரியன் அவனை பார்த்ததும் இரக்கம் கொண்டார். அவன் காயங்களுக்கு மெதுவாக எண்ணெய் தடவி உதவி செய்தார். அவனை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றான். சமாரியன் அங்கே அவனை கவனித்துக் கொண்டான். அவன் குணமாக ஆரம்பித்தான். மறுநாளில் சமாரியன் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரரிடம் கொடுத்து, நீ இவனை கவனித்துக்கொள். இவனுக்காக அதிகமாக செலவானால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றான். இந்த கதையை இயேசு சொல்லி முடித்து நியாயசாஸ்திரியிடம் கேட்டார், இந்த மூவரில் யார் பெறனாக இருந்தான்? அதற்கு நியாயசாஸ்திரி, அவனுக்கு உதவி செய்தவனே என்றான். அதற்கு இயேசு சொன்னார், நீயும் இப்படியே நல்லது செய். ஹாய் நண்பர்களே, இந்த கதையை பாத்தீங்களா? நாமும் அந்த நல்ல சமாரியன் போல எல்லாருக்கும் உதவணும். அப்பொழுதுதான் இயேசு நம்மை நேசிப்பார். நாம் நல்லவர்களாக வாழ்வோம். சொல்லுங்க நண்பர்களே, நீங்களும் உதவுவீங்களா? இன்னும் பைபிள் ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா மினி பைபிள் ஜாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.